நியூஸ் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் வித் சந்திரிகா அருமுகம். வணக்கம், இது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். உலகில் பெரும்பாலானோரின் உரிமைகள் நடைமுறை சாத்தியம் பெறவில்லை என்கிறார் ஐநாவின் செயலாளர் நாயகம். சரத் பொன்சேகாவுக்காக ஐநாவிடம் சமர்ப்பிக்க 10 லட்சம் கையொப்பங்களை திரட்டும் நடவடிக்கை ஆரம்பம். ஹிப்பாவல பிரதேசத்தில் யுவதிகள் இருவரும் இளைஞர் ஒருவரும் தூக்கிட்ட நிலையில் உயிரிழப்பு. ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து கொங்கோ ஜனநாயக குடியரசில் வன்முறை. தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். உலகில் வாழும் பெரும்பாலானோரின் உரிமைகள் இதுவரை நடைமுறை சாத்தியம் பெறவில்லை என ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் பான் கி மூன் தெரிவிக்கின்றார். இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட்டு வரும் சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே பொதுச் செயலாளர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை சமூக தொடர்பு மற்றும் மனித உரிமைகள் என்ற துணைப்பொருளின் கீழ் இன்றைய மனித உரிமைகள் தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. சர்வதேச மனித உரிமைகள் தினம் வருடந்தோறும் டிசம்பர் 10ஆம் தேதி அனுஷ்டிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இரண்டாம் உலக மகா யுத்தத்தை தொடர்ந்து 1945ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையினால் பிரகடனப்படுத்தப்பட்ட மனித உரிமைகள் சாசனத்திற்கு 58 நாடுகள் அங்கீகாரம் வழங்கியிருந்தன. இதனைத் தொடர்ந்து 1948ஆம் ஆண்டு உலக மனித உரிமைகள் தினம் பிரகடனப்படுத்தப்பட்டது. எனினும் 1950ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி முதல் சர்வதேச மனித உரிமைகள் தினம் உத்தியோகபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. இதேவேளை மனித உரிமைகள் என்னும் கற்பிதம் முற்பட்ட காலத்திலிருந்தே வழக்கில் உள்ளது. எமது முன்னோர்களும் மனித உரிமைகளை பாதுகாக்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருந்தமை புலனாகிறது. மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கான பல்வேறு சட்டங்கள் உருவாக்கப்பட்ட போதிலும் அவை 20ஆம் நூற்றாண்டிலேயே பிரகடனப்படுத்தப்பட்டன. மனித படுகொலைகள், மனித உரிமை மீறல்கள் உள்ளிட்ட அராஜகங்களுக்கு எதிராக மனித உரிமைகள் சாசனம் ஐக்கிய நாடுகள் சபையினால் பிரகடனப்படுத்தப்பட்டது. சமூகத்தில் ஜனநாயகத்தை பாதுகாத்தல், பிரஜைகளின் நலனை விருத்தி செய்தல், சமூக நீதியை நிலைநாட்டல் ஆகியன மனித உரிமைகளில் உள்ளடக்கப்பட்டுள்ள சில முக்கிய விடயங்களாகும். அனைத்துலக மனித உரிமைகள் சாசனம் 30 உறுப்புரைகளை கொண்டு வரையப்பட்டுள்ளது. சகல இன மக்களுக்கும் தத்தமது சாதனை இலக்கின் பொதுவான கோட்பாடாக அனைத்துலக மனித உரிமைகள் சாசனம் விளங்குகிறது. எவ்வாறாயினும் உலகின் சில நாடுகள் மனித உரிமைகளுக்கு மதிப்பளித்து வருகின்ற போதிலும் பெரும்பாலான நாடுகளில் மனித உரிமைகளுக்கு மதிப்பளிக்கப்படுவது இல்லை என்பது மறுக்கவும் மறைக்கவும் முடியாத உண்மையாகும். காணாமற் போன தமது உறவுகளை கண்டுபிடித்து தருமாறு வலியுறுத்தி காணாமற் போனவர்களின் உறவினர்கள் யாழ்ப்பாணத்தில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். யாழ் மத்திய பஸ் நிலையத்திற்கு முன்பாக இன்று முற்பகல் இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெருந்திரளானவர்கள் கலந்து கொண்டனர். காணாமற் போன சொந்தங்களின் நிழற்படங்கள் மற்றும் ஸ்லோகங்களை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அவர்களது உறவினர்கள் கோஷம் எழுப்பினர். சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் காணாமற் போனவர்களை தேடி அறியும் குழுவினால் இந்த ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த அரசை உடனடியாக இந்த காணாமல் போனவர்கள் தொடர்பாகவும் கடத்தப்பட்டவர்கள் தொடர்பாகவும் அரசியல் கைதிகள் தொடர்பாகவும் தக்க நடவடிக்கை எடுத்து உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று எமது கோரிக்கையை நாங்கள் சர்வதேசம் வரை கொண்டு செல்வதற்காக நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அத்துடன் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசியல் கட்சிகள் மற்றும் மனித உரிமை அமைப்புகளின் பிரதிநிதிகளும் பிரசன்னமாகியிருந்தனர். இதன்போது ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் அமைதியின்மை ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சரத் பொன்சேகாவின் மனித உரிமைகள் மீறப்படுகின்றமைக்கு அதிருப்தி தெரிவித்து ஐக்கிய நாடுகள் சபையிடம் சமர்ப்பிப்பதற்காக 10 லட்சம் கையொப்பங்களை பெற்றுக்கொள்ளும் திட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள், பாராளுமன்ற மற்றும் மாகாண சபை உறுப்பினர்கள், ஏனைய கட்சியின் தலைவர்கள், சிவில் அமைப்புகளின் செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட பலர் இந்த சந்தர்ப்பத்தில் பிரசன்னமாகியிருந்தனர். அவர் ஒரு வீரராக இருந்தாலும் நாட்டின் ஜனநாயகம், சுதந்திரம் மற்றும் நீதியின் பொருட்டு சிறை கைதி ஒருவராக இன்று காணப்படுகிறார். இந்த நாட்டு மக்களுக்காக முன்னின்று சிறையில் வெள்ளை ஆடை ஒன்றை அணிந்து உயிரிழப்பதற்கு தயாராக உள்ள தலைவர் என்ற ரீதியில் விடுதலைக்காக சரத் பொன்சேகா போராட வேண்டிய நிலையில் உள்ளார்.
අපි තියනවා මේක ශ්‍රේෂ්ඨාධිකරණයෙන් ඉවර වෙන්නේ නැහැ. உயர் நீதிமன்றத்துடன் இது முற்றுப்பெறாது என்பதனை நாம் தெரிவிக்கின்றோம். நியூயார்க்கில் அமைந்துள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் ஊடாகவே இதற்கு முற்றுப்புள்ளி வைப்போம். அரசாங்கத்திற்கு எதிராக நாம் வழக்கு தாக்கல் செய்வோம். அதன் பின்னர் யார் சிறையில் இருப்பார்கள்? அரசாங்கத்தை சேர்ந்தவர்களை சிறைவாசம் செல்வார்கள். அந்த குற்றப்பத்திரிகையை நாம் தாக்கல் செய்வோம். சரத் பொன்சேகாவை விடுதலை செய்வதற்கு அமெரிக்காவின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்வதனை விடவும் ஜனாதிபதியிடம் மன்னிப்பு பெற வேண்டும் என பெருந்தோட்ட கைத்தொழில் பிரதி அமைச்சர் ஏர்ல் குணசேகர கண்டியில் நேற்று குறிப்பிட்டார். අනෝම පොන්සකා මැතිනියට ඔය බොරුවට බෝඩ්ලාලි උස්සන් කෑ ගහන ஹனோமா பொன்சேகாவுடன் பதாகைகளை ஏந்திக் கொண்டு கோஷங்களை எழுப்புவர்களிடம் ஜனாதிபதியை சந்தித்து மன்னிப்பு பெற்றுக் கொள்ளுமாறு நான் தயவுடன் தெரிவிக்கிறேன். அவர் சிறந்த பௌத்தர், அனைவர் குறித்தும் சிந்திக்கக்கூடிய சிறந்த தலைவர். அவரிடம் சென்று பேசினால் நாளை கூட விடுதலை செய்வார் என நான் நம்புகிறேன். அனோமா பொன்சேகா அல்லது அவரது புதல்வி அமெரிக்காவுக்கு சென்று பராக் ஒபாமாவை சந்திப்பதனால் எவ்வித பயனுமில்லை. ඔය ලෝකේ බැරක් ඔබාමාව හම්බ වෙන්න යන්න අනෝමා පොන්සේකා මැතිතුමා මැතිනියට එහෙම නැත්නම් එතුමියගේ දුවට ඇමරිකාවට ගිහිල්ලා එහෙම කරගන්න හම්බෙන්නේ. கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு அறிக்கையை பகிரங்கப்படுத்தும் வரை தமது இலங்கை விஜயத்தை பிற்போட்டுள்ளதாக மனித உரிமைகளுக்கான ஐக்கிய நாடுகளின் உயர்ஸ்தானிகர் நவநீதம் பிள்ளை தெரிவிக்கின்றார். ஆணைக்குழு அறிக்கை தற்போது ஜனாதிபதி வசம் உள்ளதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். இன்னசிட்டி பிரஸ் ஊடக சேவையினால் கேட்கப்பட்ட கேள்வியொன்றுக்கு பதிலளித்த போதே நவநீதம் பிள்ளை இந்த கருத்தினை கூறியுள்ளார். ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகத்தினால் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் அறிக்கை மற்றும் இலங்கையின் கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு அறிக்கை ஆகியன குறித்து தாம் திருப்தி அடைவதாக மனித உரிமைகளுக்கான ஐநா உயர்ஸ்தானிகர் தெரிவித்துள்ளார். இதேவேளை இரண்டாவது முறையாகவும் மனித உரிமைகளுக்கான ஐக்கிய நாடுகள் உயர்ஸ்தானிகர் பதவிக்காக போட்டியிடும் எதிர்பார்ப்பு இருக்கின்றதா என்று இன்னசிட்டி பிரஸ் ஊடக சேவை அவரிடம் வினவியது. எனினும் அது குறித்து எந்தவித கருத்தையும் வெளியிடாத நவநீதம் பிள்ளை அதற்கான தீர்மானம் ஒன்றை மேற்கொள்வதற்கு மேலும் 6 மாத கால அவகாசம் உள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். விளம்பரங்களின் பின்னர் வீக்கெண்ட் பிரதான செய்திகள் தொடரும். அனுராதபுரம் எப்பாவல கடிகாவ பிரதேசத்தில் 2 யுவதிகளும் இளைஞர் ஒருவரும் தூக்கிட்ட நிலையில் உயிரிழந்துள்ளனர். இவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என சந்தேகிப்பதுடன் இன்று மாலை பிரேத பரிசோதனை நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். கடிகாவையில் வசித்து வந்த இந்த சகோதரிகள் இருவரும் பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவருடன் காதல் தொடர்பினை வைத்திருந்ததாக தெரிய வந்துள்ளது. இந்த இளைஞர் ராணுவத்திலிருந்து தப்பிச் சென்ற ஒருவர் என கூறப்படுகிறது. 17 வயதான RM தில்ஷானி 2 வருடங்களுக்கு முன்னர் இந்த இளைஞருடன் வீட்டிலிருந்து தப்பியோடியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சந்தர்ப்பத்தில் யுவதி 15 வயது நிரம்பியவராக இருந்தமையினால் இளைஞருக்கு எதிராக வழக்கொன்றும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. விடுமுறை கிடைத்தவுடன் இங்கு வருகை தருவார், எனினும் அங்கேதான் அவர் இருப்பார். துஷ்பிரயோக வழக்கென கூறி போலீசார் கைது செய்து அழைத்து சென்றனர். இன்றும் அந்த வழக்கு நிலுவையில் உள்ளது. சிறிது காலத்திற்கு பின்னர் கடிகாவ பகுதியில் உள்ள யுவதியின் தாயார் வீட்டில் இளைஞர் வசித்து வந்தார். இந்த இளைஞர் RM தில்ஷானியின் 15 வயது தங்கையுடன் தொடர்புகளை வைத்திருந்ததாக தகவல்கள் கிடைத்துள்ளன. இந்த இளைஞருடன் ஏற்பட்ட தகராறு தொடர்பில் யுவதிகளின் தாயார் அண்மையில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். இளைஞரும் யுவதிகள் இருவரும் வீட்டில் இருந்து நேற்றிரவு வெளியேறியுள்ளதுடன் இன்று முற்பகல் அருகில் உள்ள மரம் ஒன்றில் மூவரது உடல்கள் தூக்கிட்ட நிலையில் தொங்கிக் கொண்டிருப்பதனை உறவினர் ஒருவர் கண்டுள்ளார். நீதவான் விசாரணைகளின் பின்னர் பிரேத பரிசோதனைகளுக்காக உயிரிழந்தவர்களின் சடலங்கள் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளன. இதேவேளை கடந்த புதன்கிழமை அம்பேமூவ பிரதேசத்தில் இளைஞர் ஒருவர் மூவரை கொலை செய்து அவரும் தற்கொலை செய்து கொண்டதுடன் வெளிப்பண்ண இத்திகாஸ்துட்டுவ பகுதியில் அண்மையில் ஒருவர் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருந்தார். இதேவேளை கூரான ஆயுதங்களினால் குத்தி பாதுக்கை வட்டவள பிரதேசத்தில் ஒருவர் நேற்று கொலை செய்யப்பட்டிருந்தார். காதல் தொடர்பொன்றினால் ஏற்பட்ட மோதல் காரணமாக திஸ்ஸ மகாராம போலீஸ் நிலையத்துக்குள் யுவதி ஒருவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்ட சம்பவம் ஒன்று அண்மையில் பதிவாகியது. ஆட்கொலை மற்றும் தற்கொலை போன்ற எண்ணங்கள் மனிதர்களுக்கு தோன்றுவதற்கான காரணம் என்ன? தமக்கு தோன்றும் இத்தகைய தவறான எண்ணங்களின் பிரதிபலனாகவே மனிதர்கள் மிருகத்தனமாக நடந்து கொள்கின்றனர். அதனால் எண்ணம் ஒன்று உருவாகியதுடன் அதனை அவ்வாறே செயற்படுத்தாமல் அது குறித்து தொடர்ந்தும் சிந்திக்க வேண்டும். அதனூடாக இதனை நான் செய்யத்தான் வேண்டுமா என உங்களால் தெளிவுபடுத்திக் கொள்ள முடியும். බුදුරජාණන් වහන්සේ අවුරුදු 45ක් අපට බණ කිව්වේ.
இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தில் இடம்பெற்ற முறைகேடுகள் தொடர்பாக கோப் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள பல்வேறு விடயங்களை கடந்த 2 தினங்களில் எடுத்துக்காட்டியிருந்தோம். இந்த நிறுவனத்திற்கு ஊழியர்களை இணைத்துக் கொள்ளல் மற்றும் பிரீமியர் லீக் போட்டி ஏற்பாடுகள் தொடர்பாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் தொடர்பில் இன்று நாம் ஆராய்கின்றோம். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்திற்கு 2010ஆம் ஆண்டு 47 ஊழியர்கள் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டிருந்த போதிலும் அதில் பெரும்பாலானோருக்கு ஆக குறைந்த தகமைகள் கூட இல்லை என கோப் குழு குறிப்பிடுகிறது. இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தில் தற்போது கடமையாற்றி வரும் 55 வயதை எட்டியுள்ள 18 பேரின் பதவிகள், ஊதியம் மற்றும் மேலதிக கொடுப்பனவுகள் தொடர்பாக அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என கோப் குழு சிபாரிசு செய்துள்ளது. இதேவேளை 2011ஆம் ஆண்டு முதல் 2015ஆம் ஆண்டு வரை தயாரிக்கப்பட்டுள்ள வர்த்தக திட்டத்தின் பிரகாரம் 267 உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையை 727 வரை அதிகரிப்பதற்கான யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக கோப் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கிரிக்கெட் நிறுவனத்தின் செயற்குழுவினர் தொடர்பான மதிப்பீடு ஒன்றை பெற்றுக் கொள்வதற்கு 14,60,000 ரூபாய் ஸ்லிடா நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாக கோப் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கான உரிய அறிக்கை தம்மிடம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என குழு அறிவித்துள்ளது. இதேவேளை இந்த ஆண்டில் நடைபெற இருந்த ஸ்ரீலங்கா பிரீமியர் லீக் போட்டிக்கு அனுசரணை மற்றும் ஒளிபரப்பு உரிமைக்கு இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் சமசிட் என்டர்டெயின்மெண்ட் வெஞ்சர் நிறுவனத்துடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட உடன்படிக்கை தொடர்பில் கோப்பறிக்கையில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. நிறுவனத்தை தெரிவு செய்வதற்கான கேள்வி மணிக்கோரல் தொடர்பான தகவல்கள், அதன் கண்காணிப்பு குழு, பங்குதாரர்கள் தொடர்பான தகவல்களை தம்மிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என கோப் குழு குறிப்பிட்டுள்ளது. சமசிட் என்டர்டெயின்மெண்ட் வெஞ்சர் நிறுவனம் குறித்த போட்டிக்கான ஒளிபரப்பு உரிமையை கால்டன் ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க் நிறுவனத்திற்கு வழங்கியமை குறித்து கோப்பறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் செயலாளர் பிரதம நிறைவேற்ற அதிகாரியாக கடமையாற்றும் அமைப்புக்கு குறித்த கேள்வி மனைகோரலை வழங்கியமை தொடர்பில் கோப் குழுவின் அறிக்கையில் அதிருப்தி வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான கேள்வி மனுக்கோரல் பத்திரிகைகளில் அறிவிக்கப்படவில்லை. இணையதளத்தில் மாத்திரமே இதனை வெளியிட்டனர். அதனால் இதில் தொடர்ச்சியாக மோசடி இடம்பெற்றது, திருட்டுத்தனங்கள் இடம்பெற்றன. அதனைத் தொடர்ந்து தமக்கு வழங்கப்பட்ட அனைத்தையும் சமசத் நிறுவனம் கால்டன் நிறுவனத்துக்கு வழங்கியது. கேள்வி மனுக்களை கால்டன் நிறுவனத்துக்கு பெற்றுக் கொள்வதன் பொருட்டே சமசத் நிறுவனம் ஸ்தாபிக்கப்பட்டிருந்தது.